அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் சவுச்சவு கூட்டு பண்ண போகிறோம். முருங்கைக்காய், கேரட்டு, தக்காளி பழம் எல்லாம் போட்டு சாம்பார் பண்ண போகிறோம். ரசம் இதுதான் பண்ண போகிறோம். நேற்றுக்கு என் தம்பி பேரனுக்கு நாமகரண புண்ணியாஜனம் பெயர் சூட்டு விழா, அதுக்காக போயிருந்தோம் எல்லோரும். அந்த இதெல்லாம் வீடியோலாம் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. சவுச்சவு கூட்டு பண்ண போகிறோம் சொன்னேனே, அதுக்காக இப்போ சவுச்சவு நறுக்கின்னு இருக்கோம். நறுக்கி வேக வச்சுட்டு பச்சை மிளகாய், தேங்காய், ஜீரகம் எல்லாம் அரைச்சி விட்டு பருப்பு போட்டு பண்ண வேண்டியது தான். இப்போ சவுச்சவு நறுக்கி வச்சுருக்கோம். சவுச்சவு கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கோம். இது ரெண்டையும் வேக போட்டுக்க போகிறோம். சாம்பாருக்கு கரைச்சி வச்சுருக்கேன், புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். அது கொதித்த உடனே கேரட்டு, தக்காளி பழம், முருங்கைக்காய் எல்லாம் போட போகிறோம். பொடி போட்டு உப்பு போட்டு எல்லாம் போட்டு வேக வைக்க போகிறோம். ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் இது ஈய சொம்பு. இது ஈய சொம்பு. இதில் வச்சு ரசம் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலை போடலைன்னா கூட நல்ல வாசனையாக இருக்கும். நான் இவ்வளோ நாள் சொல்லலை ஈய சொம்பில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் சொல்கிறேன். இது டைரெக்டாக அடுப்பில் வைக்கக்கூடாது. அடுப்பில் வச்சா ஈயம் பூரா அப்படியே உருகி வந்துடும். அதனால் வைக்கக்கூடாது. இதில் புளிஜலம் கரைச்சி விட்டு இந்த தக்காளி பழம் எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் போட்டு சிம்மில் வச்சு வைக்கணும். அடுப்பில் வச்சு பொடி போட்டு நல்லா கொதிச்ச உடனே பருப்பு ஜலம் விட்டு இறக்க வேண்டியது தான். இது காசிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இந்த ஈய சொம்பு தக்காளி பழம் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து அப்படி வச்சிட வேண்டியது தான். உப்பையும் போட்டு அதில் வச்சுட்டா சிம்மில் வைக்கணும் அடுப்பில். சவுச்சவு கூட்டுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கோம். கொஞ்சம் 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், ரொம்ப போடக்கூடாது காரம், 2 பச்சை மிளகாய். இதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். சவுச்சவு வெந்தவுடனே இதெல்லாம் போட்டு கலந்து இறக்க வேண்டியது தான். சவுச்சவு கூட்டு ரெடி. சவுச்சவு கூட்டு ரெடி பண்ணிட்டோம். சவுச்சவு கடலைப்பருப்பும் வேக வச்சுட்டோம் முதல்ல. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், தேங்காய், ஜீரகம் அரைச்சி விட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு இறக்கி வச்சுருக்கோம். சவுச்சவு கூட்டு ரெடி ஆகிடுது. சாம்பாரும் ரெடி ஆகிடுது. ரசம் கொதிச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி சிம்மில் தான் வச்சுக்கணும் அடுப்பை. இந்த மாதிரி சிம்மில் வச்சு தான் பண்ணணும் ரசம். சவுச்சவு கூட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். சாம்பார், முருங்கைக்காய், கேரட்டு, தக்காளி எல்லாம் போட்டு சாம்பார், சவுச்சவு கூட்டு, பருப்பு ரசம் வச்சுருக்கோம். பருப்பு ரசம், மாம்பழம் நறுக்கி வச்சுருக்கோம். எங்கள் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் எல்லாம் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.